ஹாய் காய்ஸ், வாங்க. இப்போ நான் வந்து கேக்கு பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் இப்போ ஒரு வாரமாகவே கேக் கிளாஸ் போயிட்டுருக்கேன். அதில் அங்கே என்ன சொல்லி கொடுக்காங்களோ அதே மெத்தடை நான் வீட்லேயும் வந்து திருப்பி ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரி வருதா அங்கேக்காண்டி. இப்போ பனானா கேக்ஸ் பண்ண போகிறேன் வந்துட்டு. அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு தெரியாது. உங்களுக்கு 1.5 கப் மைதா, 1/2 டீஸ்பூன்ஸ் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். இதில் வந்து 2 முட்டை, 1/2 கப்பு சுகர், 1/4 கப் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். அதுபோக 6 பனானா எடுத்து வச்சுருக்கேன் வந்துட்டு. இப்போ இதை வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் வந்துட்டு. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேக் எப்படி வருதுங்க நான் காட்டுறேன் அடுத்த மெத்தடில். இப்போ இதை வந்து இது பண்ணி முடிச்சிட்டேன், மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து 1 ஸ்பூன் ஊற்றணும். 1 ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா கலக்கிற வேண்டியதான். இதில் வந்து நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதில் வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1/2 டீஸ்பூனும், பைனாப்பிள் எசன்ஸும் அது 1 டீஸ்பூனும் ஊற்றி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக தான் 1 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணணும். இதில் இப்போ 6 பனானா வந்து வாழைப்பழம் உரிச்சு போட்டிருக்கேன். இதே நான் மிக்சியில் அடிச்சுட்டு நான் உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு இதை காட்டுறேன். இப்போ பனானா அரைச்சிட்டேன். நான் வந்து இருக்கிறது கோழிக்கூடு பழம் தான், அதனால் கோழிக்கூடு பழம். நீங்கள் நாட்டு வாழைப்பழம் இருந்துச்சுன்னா ஒரு 4 வாழைப்பழம் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நம்ம கிண்டணும் வந்துட்டு. நான் ஒத்தையிலே இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கேன். மெதுவாக ஸ்மூத்தியாக அவங்க கிண்ட சொன்னாங்க. இதை கிண்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பனானாவை ஆட் பண்ணிட வேண்டியதான். 3 பேட்சாக போட சொன்னாங்க. உங்களுக்கு காட்டுறேன். கட்டிப்படாமல் கிண்ட சொல்லியிருக்காங்க. மெதுவாக கலக்கினா தான் அந்த ஸ்பான்ஸ்னஸ் கிடைக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் இருக்கிறத மொத்தமாக அடுத்த 2வது பேட்ச்சு, அடுத்தது 3வது பேட்சையும் தட்டிட வேண்டியதான். தட்டிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். 3 பேட்சையும் கலந்தாச்சு. அடுத்தது வந்து வாழைப்பழத்தை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கதே அதையும் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இது கூட சேர்த்து வாழைப்பழத்தில் கொட்டி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கட்டியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் மில்க்கு வந்து ஆட் பண்ண சொன்னாங்க. நான் என்கிட்ட மில்க் இல்லாதனால வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், பனானா கேக்கு குக்கிங் ஆகி நல்லா வந்திருக்கு. நல்ல சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது.